உயிர் திருநாளில் வருகை தந்த ஆட்சியர் அவர்களை வருகிறவர்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. ஆசிரியர் கூட்டணி தருமபுரி வட்டார கிளையின் சார்பில் வழங்கப்படுகின்ற நூல் நன்கொடையினை நம்முடைய மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் என் மையத்தினுடைய பொறுப்பாளராக படித்துக் கொண்டு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாணவர் சூர்யாவிடம் வழங்குகிறார் என்பதனை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் பயனடைய வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தில் இன்று சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடிய கையேடுகளை இங்கே வருகை தந்து என் மூலம் அவர்களுக்கு கொடுக்க எத்தனிக்கின்ற மிகவும் அன்பிற்குரிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி உண்மையிலேயே மிகவும் பாராட்டத்திற்குரியது. ஏன்னா நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்றவர்கள் குறிப்பாக நல்ல புத்தகங்களை, அதில் முக்கியமான ஒரே ஒரு சூட்சுமம் தான், எந்த புத்தகத்தை படிக்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய வெற்றியினுடைய ரகசியம். முடிந்த வரையில் எந்த புத்தகத்தை படிக்கணும், எந்த புத்தகத்தை படிக்க கூடாது. நிறைய பேர் செய்யற தப்பு, நிறைய புத்தகங்களை வாங்கி அதை படிக்கணும் ஆசை. நான் இந்த ஸ்டேஜ் கடந்து வந்துதான் நான் இங்க எந்த புத்தகத்தை பார்த்தாலும் ஆர்வமா இருக்கும், ஆசையா இருக்கும், படிக்கணும்னு தோணும். யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு தோணும். ஆனா நம்மளுக்கு என்ன நோக்கம், குறிக்கோள் என்ன, அதுக்கு எத்தகைய புத்தகங்களை படிக்கணும், அதனுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் கரெக்டா பார்த்துட்டு அந்த புத்தகங்களை ஒரு முறைக்கு பல முறை படிக்கணும். நம்ம செய்யற பெரிய தப்பு 10 புக்கை ஒரு முறை படிக்கணும், அதுதான் பெரிய தப்பு. ஒரு புக்கை 10 முறை படிக்கணும். அப்படி திருப்பி திருப்பி படிக்கிறது மூலமா தான் நம்மளுக்கு ஆழமான அறிவும் நம்மளுக்கு தேவையான நோக்கமும் நம்மளால எளிதாக சென்றடைய முடியும். எளிதில் சென்றடைகிறது கஷ்டம்தான், அட்லீஸ்ட் அதை நோக்கியாவது நம்மளால பயணம் செய்ய முடியும். அதனால நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய இந்த இளைஞர்களும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், புத்தகங்கள் நிறைய இருக்கிறத காட்டிலும் குறைவான புத்தகங்களை, தேவையான புத்தகங்களை திரும்ப திரும்ப படித்து அதை நல்லா எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்க வெற்றியில 50% முடிஞ்சிச்சு. இது நான் செஞ்ச தப்பு, நான் இதை பண்ணல. எனக்கு நான் நிறைய புத்தகங்களை படிக்கணும் நிறைய விருப்பம் இருக்கும். என்னுடைய வீட்டுல மட்டும் ஏறக்குறைய ஒரு 2000 புத்தகங்கள் இருக்கும். படிக்கணும், அதே புத்தகத்தை பார்க்க வாங்கி படிக்கணுங்கிற ஆசை வந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் நான் போட்டித் தேர்வு எழுதும் போது நிறைய புத்தகங்களை வாங்கிக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டு அது கூட படிப்பேன், பாதி புத்தகம் படிப்பேன், அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு புத்தகத்து மேல ஒரு ஆர்வம் வரும்.
அதை எடுத்து படிப்பேன். ஒருவேளை இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமான்னு எக்ஸ்ப்ளோரேஷன்லயே இருக்கும். அதுதான் நம்ம செய்யற தப்பு. அப்படி படித்ததன் மூலமா எனக்கு நல்ல ஆழமான இது தொடர்பான இந்த புத்தகங்கள் தொடர்பான ஆழமான ஒரு அறிவு இருக்குது. ஆனா அது எனக்கு எதுக்கு பயன்படுத்துதுன்னா, மற்ற மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துச்சு. நான் கிளாஸ் எடுக்காத ஆட்களே கிடையாது. IAS IPSக்கு எடுத்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன், போட்டித் தேர்வுல இனிமேல் தயாராக என்னுடைய ஜூனியர்ஸ் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இப்படி எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நானே ஒரு சென்டர் ஆரம்பிச்சு போட்டித் தேர்வுகளுக்கு இதே போல சின்ன லெவல்ல எங்க ஊர் பசங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்த பொழுது அதை பத்திய, அதாவது அது ஆர்வத்தினுடைய மிகுதியால அதிகமான புத்தகங்களை படிக்கும். தப்பு இல்ல. ஆனா நம்மளுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணம் செஞ்சோம்னா நம்ம அந்த வெற்றியை கொஞ்சம் சீக்கிரமா அடையலாம் அப்படிங்கிறது. அதனால எனக்கு வெற்றி தள்ளி போடுச்சு, அவ்வளவுதான். அதுக்காண்டி அவங்க வந்து என்னைக்கு சோர்ந்து போயிட மாட்டாங்க, வாழ்க்கையில வீழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அது படிச்சவங்களுக்கு அது ஒண்ணு மட்டும் நல்ல வேரூன்றி படித்தவர்களுக்கு என்னைக்குமே அதுதான் நம்பிக்கை. எந்த தளத்திலையும் அவங்களால நின்று பிளே பண்ண முடியும். ஹோம் கிரவுண்ட் தான் கிடையாது. இந்த மாதிரி நீங்க போட்டித் தேர்வுல சக்சஸ் பண்ணி இப்படியும் வரலாம், என்ன மாதிரியும் வரலாம். இல்ல பிரைவேட்டா ஒரு ஆர்கனைசேஷன் வந்தீங்கன்னா அங்கே நீங்க தான் முதலாவதா இருக்கீங்க. இப்படி எந்த தளத்தில் நின்றாலும் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த உழைப்பு நம்மளுக்கு பெரிய தன்னம்பிக்கை இருக்கு. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனா அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரே ஒரு சவால். அதனால நான் மறுபடியும் கேட்டுக்கிறது என்னன்னா, 10 புத்தகத்தை ஒரு தடவை படிக்கிறத காட்டிலும் ஒரு புத்தகத்தை நீங்க 10 தடவை படிச்சு நீங்க தயார்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 50% வெற்றிங்கிறது அங்கேயே முடிவாயிடும். அந்த ஒரு புத்தகம் எது சார்? இதுதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சவால். ஒரு புத்தகங்கிறது நான் ஒரு பெயரடைக்காக சொல்றேன். தேவையான புத்தகம் அப்படி எடுத்துக்கணும். நீங்க எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்களோ அந்த போட்டித் தேர்வுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தேவையான புத்தகம். அந்த தேவையான புத்தகத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது அடுத்த சவால். அது நீங்க உங்களுடைய கோச்சிங் சென்டர்ல ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா அந்த ஐடியா கிடைக்கும். உங்க நண்பர்களுடைய விவாதம் செய்யறது, அதுவும் உங்களுக்கே புத்தகத்துடைய தரங்கள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் மார்க்கெட்ல வந்ததுனால சில புத்தகங்கள் தரம் இல்லாம இருக்கு, தவறான தகவல்களையும் கொண்டிருக்கு. அந்த தவறான தகவல்ல நம்ம எக்ஸாம்பிள் அதை கேட்டு அதை நம்ம தவறா பதிலளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க கான்செப்ட் கிளாரிட்டி, அதுக்கு பேசிக்கான புக்ஸ் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த சுறா மாதிரி, இந்த TF IAS அகாடமி, இந்த மாதிரி ரெடிமேட் இதெல்லாம் நூடுல்ஸ். ஆக்சுவலி இந்த நூடுல்ஸ் வந்து எப்ப நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசிக் கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு NCERT அல்லது தமிழ் ஸ்டேட் போர்டு அவருடைய கரிக்குலம் இது இல்லாம அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் தமிழ் லிட்ரேச்சர் ஆரம்பிச்சு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, சோசியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இது எல்லாம் இது பேசிக் கான்செப்ட்ஸுக்கு நல்லா கிளியர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரியான இது நம்ம போட்டித் தேர்வுல கடைசி நேரத்துல நீங்க தயார்படுத்திக்கிறதுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ரெடிமேட் புக்ஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். அந்த ஆன்சருக்கு தேவையான வகையில் கொஞ்சம் சில புத்தகங்கள் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஐடியாவுக்காக. ஆனா பேசிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நல்ல முறையில அதை நீங்க தெளிவுபடுத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த புக்கை உங்களால அணுக முடியும். இல்லைன்னா அணுக முடியும். பல பேர் எடுத்தவுடன் இந்த புக் தான் எடுப்பாங்க. கடந்த 10 வருஷம் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கும். தப்பு இல்லை, அது எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கறதுக்காகவும் அது உங்களுக்கு தெரியுதான்னு நீங்க உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக மட்டும்தானே தவிர, ஆனா இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு சிலபஸ் அண்ட் NCERT புக்ஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் போத் ஸ்டேட் போர்டா இருந்துச்சு NCERT, அதுல எல்லாமே தரவா வரும். நான் இன்க்ளூடிங் சயின்ஸ், ஆர்ட்ஸ், ஜியாகிரபி, மேத்தமெட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் மேத்ஸ் வந்து ரொம்ப போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படாது. +2 லெவல்ல NCERT உங்களுக்கே தெரியும். எந்தெந்த குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 3, UPSC இப்படி எதுவாக இருந்தாலும் எதற்கு தேவை சிலபஸ்க்கு அப்படிங்கிறது பழைய 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கு. அப்ப
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான நீங்க கொஸ்டின் அணுகணும், அதுக்கு என்ன மாதிரியான புக்கை படிக்கணுங்கிறது, நீ 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் 15 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும். ஓகே, அதுக்கு தகுந்தாற்ப புத்தகங்களை, தரமான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த தரமான புத்தகங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 2 அல்லது 3 அந்த மாதிரி வச்சுக்கணும். ஜியாகிரபி அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 புத்தகங்கள், நல்ல தரமான புத்தகங்கள், பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கணும், அட்வான்ஸ். அதே போல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் அப்படி எடுத்துட்டு அது திருப்பி 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 100 டைம்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதும். அப்ஜெக்டிவ் டைப்பா இருந்தாலும் சரி, டெஸ்கிரிப்டிவா இருந்தாலும் சரி. ஆனா ஒவ்வொரு தடவை எழுதும்போது எனக்கு நைட் படிக்கும்போது தூக்கம் வந்துருமேன்னு சொல்லி சாப்பிட்டு 8 மணி நேரம் எழுத ஆரம்பிச்சிடும். டெய்லி ப்ராக்டிஸ். அப்பதான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும், இல்லாட்டா எழுத முடியாது. இப்பெல்லாம் நிறைய மாத்திட்டாங்க. இப்பெல்லாம் 100 வேர்ட்ஸ் அப்படின்னா 100 வேர்ட்ஸ்க்கு அவங்களே கேப் கொடுத்துறாங்க. யூபிஎஸ்சி இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் அதுக்குள்ளதான் நம்ம எழுதணும். அப்பெல்லாம் கிடையாது. நான் 150 பேஜ் 160 பேஜ் வந்து கை வலிக்க எழுதி. அப்படி எழுதுறதுக்கு பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிராக்டிஸ் கையில இருக்கணும். பிராக்டிஸ் கையில இருக்கிறதுங்கிறத பிராக்டிஸ் பிரெயின்ல தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா எழுதுறோம், நம்மளோட ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது கையில கிடையாது, பிரெயின்ல தான் இருக்கு. சோ அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்தினால் மட்டும்தான் முடியும். அந்த தயார்படுத்துறதுக்கு ஒன்லி பிராக்டிஸ். there is no alternative for practice. அது எந்த காரணத்துக்கு அதை நீங்க உங்களால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். இந்த ஒரு சின்ன அறிவுரையோட நான் அதை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இப்படி ஒரு நல்ல உங்களை சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பையும், அதே போல ஒரு தானாகவே முன் வந்து ஒரு 20,000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய ஊர்ல இதே போல இளைஞர்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 40,000 50,000 அளவிலான புத்தகங்களை வாங்கி ஒரு 8 பாக்ஸ் அனுப்பிச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு நைட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ நம்ம கேட்டுருந்தாங்க இதே போல இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கு ஏதாவது புத்தகங்கள் கொடுங்க, நாங்க இடமெல்லாம் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்த புத்தகங்கள், அப்புறம் அந்த போட்டித் தேர்வு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இது எல்லாத்தையும் வாங்கி அனுப்பிச்சு. அதே போல இப்ப அது பண்ணிட்டு உடனே இதுவும் பண்ண பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஆசிரியர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திட்டமே இதே போல மென்மேலும் நீங்களும் இதே போல உங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே நீங்கள் அடுத்த வர இளைய தலைமுறைக்கு இதே போல புத்தகங்கள் மட்டுமல்லாது சேவை மனப்பான்மையோடு சேவையாற்ற வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தருமபுரி வட்டார கிளையினுடைய வேண்டுகோளை ஏற்று மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த நூல்களை போட்டித் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு பயன்படும் விதத்தில் இன்று அந்த மாணவர்களுக்காக வழங்குவது எங்கள் கூட்டணிக்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகிறது. அந்த வகையில் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக நினைவு பரிசு தமிழ்நாட்டில் காந்தி என்ற ஒரு நூலை தருமபுரி மாவட்ட கிளையின் சார்பாக வழங்குகிறோம். அடுத்ததாக மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு வைய தலைமைக்குள் என்ற நூலை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தருமபுரி வட்டார கிளையின் சார்பாக நினைவு பரிசாக வழங்குகிறோம். PRO அவர்களுக்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக நினைவு பரிசு. வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு